நிஷாவுக்கு ஈவினிங் ரொட்டீன் ஆரம்பிச்சிருச்சு. சுட 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 நிஷா சூப்பராக பஜ்ஜி போட்டுக்கிட்டு இருக்கா. நிஷா கிட்ட என்ன நிஷா டீ குடிக்கல ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுன்னு கேட்டேன். என்னடி உங்களுக்கு பாருங்கள், இது வாழைக்காய் பஜ்ஜி பா சுட்டுட்ருச்சு. இது வெங்காய பஜ்ஜி. அடுத்ததை வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இது சாப்பிட்றதுக்கு பலாப்பழம். பாப்பா ஹோம்ஒர்க் எழுதிக்கிட்டு இருக்கா. என்ன நிஷா உனக்கு எந்த பஜ்ஜி பிடிக்கும்? ஏன் இது பஜ்ஜிக்கு வந்து கறி குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை தேங்காய் சட்னி. ஆனால் அன்றைக்கி நம்ம வீட்டில் கருவாட்டு குழம்பு தான் இருக்குது. கருவாட்டு குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிட வேண்டியதான். என்ன நிஷா சாப்பிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு நிஷாவுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. போய் வாங்கிட்டு வந்துட்டு அரிசி அதான் அரிசி எதாவது காய்கறி வாங்கணும்னா போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்னா இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே நிஷா? வெங்காய பஜ்ஜி எனக்கு பிடிக்கும். நான் வெங்காய பஜ்ஜி நான் போட்டு கேட்டேன். உருளைக்கிழங்கு பஜ்ஜி யாருக்கு நிஷா? எனக்கு இப்போ பிடிச்சிருக்கு. பாப்பாவுக்கா? சரி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி பாப்பாவுக்கு. வாழைக்காய் பஜ்ஜி தர்ணீஸுக்கும் நிஷாவுக்கும். சூப்பராக வந்துருச்சுல்ல? பக்கடா மாதிரி வந்துருச்சு தானே? நல்லா பூரி மாதிரி வருது. இதாண்டி வெங்காய பக்கடாங்கிறது என்னது? பஜ்ஜி மாவில் அப்படியே போட்டு ஊற்றி தூட்டினா வேலை முடிஞ்சு போச்சு. அதான் வெங்காய பக்கடா. என்னவாப்பா ஹோம்ஒர்க் எழுதுனியா? இன்னொரு நோட் எடுத்துகிட்டு வா. போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பஜ்ஜி திங்க போகிறேன். எனக்கு டைம் ஆயிடுச்சு.